இங்க பெரிய அக்கப்போரா இருக்கு. சத்யா அவளோட பவர் என்னன்னு காட்டிட்டா. உங்க எம்டியோட செங்கல்பட்டு அட்டை கம்பெனிக்கு சீல் வச்சுட்டா. மனுஷன் ஆடி போயிருக்காரு. ஐயோ, என்னையா சொல்றீங்க? அவதான் அவருக்கு டைம் கொடுத்திருக்காளே. என்னத்தல டைம் கொடுத்தா? டைம் முடியறதுக்குள்ள சீல வச்சுட்டாலாம். எம்டி வந்து புலம்புன்னு புலம்புறாரு. அந்த போன் இங்க கொடுங்க சார். காயத்ரி, உனக்கு உதவி செய்ய போய் இப்ப நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த சத்யாவும் பிரகாஷும் ஓ மேல இருக்கிற கோவத்தை எங்க மேல காட்டிட்டு இருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா என்னையும் லிங்கன் சாரையும் அடியால் மாதிரி வேலை பார்க்க வச்சிருக்கிற நீ. அதோட பலன் தான் இப்ப நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். என் ஃபேக்டரியை சீல் வச்சுட்டாங்க. லிங்கன் சார் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. சார், நாங்க இங்க படாத பாடுபட்டு இருக்கோம். நீ பாட்டு ஜாலியா ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்க. ஐயோ சார், என்ன பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்ன இல்ல? நீ உன் புருஷனையும் ஜெய்ஹிந்த் விலாசையும் அடைஞ்சிடுவ. கடைசியில நஷ்டப்பட்டு நிக்கிறது நானும் லிங்கமும் தான். இப்ப அட்டை கம்பெனி மூடினதுனால எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டுல பெரிய கலைபாரமே நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அவ சொல்லாம கொல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல சார். என்ன எதிர்பார்க்கல? என் அட்டை கம்பெனியை மூடினது எனக்கு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. ஜெயிலே பார்க்காத லிங்கத்தோட பையன் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கான். உனக்கு உதவி பண்ணதுக்கு நாங்க இதை தான் கண்டோம். சார், என் மேல அவளுக்கு கோவம் இல்லனாலும் உங்க ஃபேக்டரி அவ சும்மா விட்டுருப்பாளா? என் மேல அவளுக்கு பகை இல்லனாலும் அந்த திமிர் பிடிச்சவ இந்த மாதிரி தான் செஞ்சிருப்பா. யார் சொன்னாலும் கேக்குற ஆள் இல்ல அவ. நீ சொல்லி நான் 3 ஷிஃப்ட் ஓட்டுனதுனால அவ திடீர்னு என் கம்பெனியை மூடிட்டா. சார், இப்ப உங்க பிரச்சனைக்கு காரணம் நான் இல்ல, அந்த கொழுப்படுத்தவ தான். இப்ப நம்ம போராடிட்டு இருக்கிறது உங்களுக்கு செலவே இல்லாம உங்க கம்பெனியை ரன் பண்றதுக்காக தான். சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ எப்ப சென்னை வந்து எப்ப ஐடியா கொடுத்து நான் எப்ப ஃபேக்டரி ஓபன் பண்றது? நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நானும் என் புருஷனும் ஜெயஹிந்த் விலாச அடைஞ்சா எனக்கு மட்டுமா லாபம் கிடைக்க போகுது? உங்களுக்கும் அதுல ஒரு பங்கு கிடைக்காமலையா போகும்? நான் லிங்க ஐயாவையும் சேர்த்துதான் சொல்றேன். சார், இப்ப என்ன ஆச்சுன்னு அவ்வளவு போய் கார்னர் பண்ணிக்கிட்டு சென்னை வந்துட்டோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த திமிர் புடிச்சவளையும் பிரகாஷையும் நடுத்தெருல நிக்க வச்சுட்டா அவங்க வாழ்க்கைய சமாளிக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலையா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வழிக்கு வர மாட்டாங்க. அதுக்காக தானே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என் சொத்தெல்லாம் போய் நான் நடுத்தருல நிக்க வேண்டியிருக்கும் போல இருக்கு. சார், யார் சார் சொன்னது? என் புருஷன் என் பக்கம் வந்துட்டாரு. அந்த ராஜு வாட்டர் பிளான்ட் விவகாரத்துல நம்ம கையில மாட்டிருக்கான். இனிமே அவன் குடுமி நம்ம கையில. எல்லாரையும் நம்ம பிடிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த திமிரு புடிச்சவளையும் பிரகாஷையும் நம்ம இஷ்டப்படி ஆட்டி வைக்கலாம். என்னமோ நீ சமாதானம் சொல்ற, நானும் அதை கேட்டு தொலை வேண்டியதா இருக்கு. எம்டி சார், அந்த போனை கொடுங்க. காயத்ரி, எம்டி சார் பேச பேச எனக்கும் அதான் தோணுது. ஐயா, நீங்க முதல்ல போனை எம்டி சார் கிட்ட கொடுங்க. உடனடியா ஃபேக்டரி விஷயத்துல என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சர்வால், உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன காயத்ரி? சார், ஃபேக்டரி விஷயத்துல நீங்க உடனடியா ஒரு வேலை பார்க்கணும். இன்னும் என்ன வேலை பார்க்கணும்ன்ற? அதனால சிக்கல் தான் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இல்ல சார், நிச்சயம் நான் சொல்ற ஐடியாவுல அந்த திமிரு புடிச்சவளுக்கு தான் சிக்கல் அதிகமா போகும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. சரி, என்ன ஐடியான்னு சொல்லு. அட்டை கம்பெனிக்கு அந்த சத்யா சீல் வச்சுட்டால, உங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கொதிச்சு போயிருப்பாங்க. நீங்க உடனடியா அத்தனை பேரையும் வேலையை விட்டு நீக்கிறேன்னு நோட்டீஸ் அனுப்புங்க. புரியலையே, எப்படி? மூணு கம்பெனியோட ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி டெர்மினேஷன் ஆர்டர் கொடுக்கறது? முடியும் சார். கம்பெனிக்கு கவர்மெண்ட் சீல் வச்சாலும் அவங்க எல்லாரும் இன்னும் உங்க ஒர்க்கர்ஸ் தான். அவங்களுக்கு நஷ்ட ஈட நீங்க தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்க போறேன்னு நோட்டீஸ் அனுப்புங்க. இதனால எனக்கு தானே சிக்கல் அதிகமாகும். இல்ல சார், ஆகாது. உங்க கம்பெனியோட கழிவு நீர் பிரச்சனைய ஒர்க்கர்ஸ் பிரச்சனையா மாத்துங்க. அப்பதான் அந்த சத்யாவுக்கு நெருக்கடி அதிகமாகும். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இந்த ஒரே ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வைங்க. நான் சொல்றபடி எல்லாம் செய்யுங்க. மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். என்னமோ நீ சொல்ற. கடைசி தடவை இதையும் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்னக்கா இது? திடீர்னு அந்த காட்டானும் உங்க எம்டியும் உனக்கு எதிராக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ரொம்ப தப்பு வேணும். அவங்க நம்ம பேச்ச கேக்குற வரைக்கும் தான் நமக்கு பவர்.
நமக்கு எதிரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு தான் சிக்கல். அவங்க 2 பேரோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கனவை நிறைவேற்றிக்க முடியும். இப்ப என்னக்கா பண்ண போற? அவங்கள உடனடியா சமாதானப்படுத்தி ஆகணும். அவங்கள பகைச்சுக்காம ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுக்கு உடனடியா சென்னைக்கு போகணும். எப்படிக்கா? நீ இன்னும் அப்சர்வேஷன்ல தான் இருக்க. எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னே தெரியாதே. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லையான்னு போய் கேட்டுட்டு வா போ. ம். ம். வாங்க, இதுதான் தொழிலதிபரோட ரூம். அப்படியா சார்? சும்மா பளபளன்னு இருக்கணும். இருக்கும் சார். வாங்க. பார்த்து எடுத்து கொண்டு போ. இதுதான் செக்ரட்டரியோட கேபின். ஓகே சரி சார். கரெக்டா இருக்கணும் இங்க பா. அக்கவுண்டன்ட். சரி சார். சரியா? ஆ. வாங்க. இது மத்த ஸ்டாஃப்ஸ்க்கான இடம். பண்ணிடுறீங்களா? ஆ, பண்ணிடலாம் சார். நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் பக்காவா பக்காவா முடிச்சிடலாம் சார். முடிச்சே ஆவணும். முடிச்சிடலாம் சார். சரியா? ஆ. என்னப்பா ஆச்சா? இந்தாச்சு முடிய போகுது. சீக்கிரம். முடிச்சிடுறேன் சார். சீக்கிரம்ப்பா. ஆ, தொழிலதிபரே வந்துட்டாரு. இருங்க வர. வாங்க. கஞ்சா பிசினாரி. ஆபீஸ் வரும்போது ஒரு கார் டாக்ஸி பிடிச்சு கம்பீரமா வரப்படாது. இன்னும் பழையபடி அப்படியே ஆட்டோவுல அடைச்சிக்கிட்டு வரீங்க. அண்ணே, எப்பவும் பழச மறக்க கூடாதுன்னு நமக்கு ஆட்டோவே ஓ, அதிகம். அப்ப பஸ் பிடிச்சு வரலாம்னு முடிவு பண்ணிருந்தீங்களா? அது சகல வீடு வீடா போய் தண்ணி கேன் போட்டான் பாருங்க. அப்போ இப்ப கம்பெனி ஆரம்பிச்சு தொழிலதிபர் வேற ஆக போறாரு. தொழிலதிபர்னா ஒரு கெத்து வேண்டாம்? இருக்கட்டும் மூர்த்தி, நல்லபடியா முன்னேறட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரி வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க தொழிலதிபரே. திலகா வாங்க பாருங்க. திலகா நீ வா திலகா. எப்படி இருக்கு? அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய ஆபீஸா இருக்கு. இது நமக்கு தேவைதானா? நிச்சயமா நமக்கு இது தேவைதாம்மா. பிசினஸ் பெருசா இருந்தா ஆபீஸ் பெருசாதாம்மா இருக்கணும். நாளைக்கு காலைல வாங்க. ஃபினிஷ் ஆனத பார்த்து அப்படியே அசந்து போயிருவீங்க. சகலா என்ன சகல எல்லாம் கவடா இருக்கு. தண்ணி கேன் எப்படி வைக்கிறது, எப்படி தூக்கிட்டு போறது? யோ, மாக்கா மாதிரி பேசாதயா. இனிமே நீ தொழிலதிபர். உனக்கும் தண்ணி கணக்கு சம்பந்தமே இல்ல. தண்ணி கணக்குன்னு தனி டிபார்ட்மெண்டே இயங்க போகுது. நீ தண்ணி கேனை தயாரிச்சு வெளியில அனுப்புனா மட்டும் போதும். அது என்னன்னு தெரியல சகல. தண்ணி கேன் தூக்கி பழக்கம் ஆயிடுச்சா? இன்னும் அதே நினைப்பா இருக்கு. சகல, அத கொஞ்சம் மாத்திக்க சகல. இனிமே நீ ஒரு தொழிலதிபர். அந்த கெத்து வேண்டாம். என்ன தொழிலதிபரமா? இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அண்ணே, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. ஒரு நல்லது நடக்கும்போது அதை தடுக்க வேண்டாம்னு அதுவும் பாக்குறேன். கரெக்ட் தான். வாங்க தொழிலதிபரோட ரூம் காட்டுறேன். வாங்க. டேய், வாடா. தொழிலதிபரே, இதுதான் உங்க ரூம். திலகா வாங்கங்க. இதுதான் தொழிலதிபருடைய ரூம். நல்லா இருக்கு சகல. அண்ணே, கார்பெண்டர் கிட்ட சொல்லி இங்க சாமி படம் வைக்கிறதுக்காக ஒரு கபோர்ட் அடிக்க சொல்றீங்களா? ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்புறம் சகல நான் உட்கார டேபிளுக்கு எதிரில எங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கணும். அப்பதான் நான் ஏதாவது தப்பு பண்ண நினைச்சா அவங்க கண்டிக்கிற மாதிரியே இருக்கும். சகல, நான் வேணா தப்பு பண்ணலாம். இனிமே நீ தப்பே பண்ண மாட்ட. நீ செய்யற எல்லா செயலுக்கும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உங்க அப்பா அம்மா போட்டோ வச்சுட்டா போச்சு. அது போ சகல. ரொம்ப தேங்க்ஸ் சகல, இங்க இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க பிளான்ட் பக்கத்துல 8 இன்ச் போர் போட்டு அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்குள்ள எல்லாம் முடிஞ்சு தண்ணியும் வந்துரும். தண்ணி வந்துருச்சுன்னு வைங்க, பிளான்ட் ரெண்டாக ஆரம்பிச்சிடும். என்னால இன்னும் நம்பவே முடியல சகல. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இந்த வயசுக்கு மேல நான் முதலாளி ஆனோன்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகல. முதலாளினா சாதாரண முதலாளி இல்ல சகல. பேப்பர்ல தண்ணி கேன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னு சொல்லிட்டு தொடர்பு கொள்ளுங்கன்னு என்னுடைய போன் நம்பரை நான் கொடுத்தேன். சகல, காலையில இருந்து எனக்கு போன் மேல போனு. வேற வழியே இல்லாம என்னுடைய போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்களா, அவ்வளவு வரவேற்பு. கேக்குறப்பவே எனக்கு அழுக வர பாருக்கு சகல. உருப்பட மாட்டேன்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சகல. யாரு உருப்படாதவங்க? எனக்கு எப்பவோ தெரியுங்க. உங்களுக்கு மட்டும் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க எங்கேயோ போயிடுவீங்கன்னு தெரியும். என்ன ஒண்ணு, இனிமே என்னையும் குழந்தைங்களையும் சோத்து கலைய விட்டுற கூடாது. திலகா, அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த ராஜு செத்துட்டான்னு அர்த்தம். என்னங்க? அப்படி ஒரு நிலைமை நான் வரவிட மாட்டேன். சகல, காலையில ஐயர் வந்துருவாரு. திறப்பு விழாக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. எல்லாரும் சொல்லியா சகல. அப்ப ஜமாய்ச்சிடலாம் போ. போலாம் வாடா. வா.
சகல படாத பாடுபட்டு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. இந்த பிசினஸ்ல சகல ஜெயிச்சே ஆகணும். அப்பா, என்ன ரவி சித்தப்பாவை அடிக்க போறீங்களா? சித்தப்பாவா அவன் கொலைகாரன், அவனை அடிச்சு கொல்ல போறேன். வேணாப்பா, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏய், என்ன வயசுக்கு மீறி பேசிட்டு இருக்க? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவன் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியாது உனக்கு? ஆளை செட்டப் பண்ணி உங்க அம்மாவை கொல்ல பார்த்திருக்கான். ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மா எப்படி இருக்கான்னு பார்த்தல? அம்மா ரவி சித்தப்பாவை அடிக்க வேணாம்னு சொன்னாங்கல்ல. இன்னொரு தடவை அவனை சித்தப்பா கித்தப்பான்னு சொன்ன அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது. மனுஷனா அவன்? உங்க அம்மா சொன்னா அவனை விட்டுற முடியுமா? உங்க அம்மா சிந்தின ரத்தத்துக்கு பதில் சொல்ல வேணாம்? அந்த ரவுடி பசங்க வெட்டி உங்க அம்மா உயிர் போயிருந்தா என்ன இருக்கும்? அவனை மன்னிக்கணுமா? நம்ம வீட்ல தாத்தா பாட்டிக்கு தெரிய வேணாம்னு சொன்னாங்கல்ல, அத நீங்க மறந்துட்டீங்களா? உங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல மாட்டேன். நீ கொஞ்சம் வாயை முட்டு வா. ரவி சித்தப்பாவை நீங்க அடிச்சீங்கன்னா அது தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சிடும்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க சண்டை போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க குமார்? சென்னைக்கு வந்துட்டீங்களா இல்லையா? வந்துட்டேன் சார். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நேரா ஆபீஸ்க்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார் பிரச்சனை? நேர்ல வாங்க சொல்றேன். ஓகே சார். ஐயோ, இப்ப என்ன புதுசா பிரச்சனைன்னு தெரியலையே. மாதவா, என்ன அட்டை கம்பெனி ஸ்டாஃப்ல எங்க நிக்கிறீங்க? சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அட்டை கம்பெனிக்கு சத்யா மேடம் சீல் வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? எப்போ? இன்னைக்கு தான் சார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எம்டி கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்க்கிறோம். இன்னும் அவங்க கொடுத்த நோட்டீஸ் பீரியடே முடியலையே, அதுக்குள்ள எப்படி சீல் வைப்பாங்க? தெரியல சார். ஒருவேளை அதை பத்தி பேசதான் எம்டி வர சொல்லிருப்பாரோ? மோனி, நீ என் கேபின்ல உட்காரு, நான் வந்துடுறேன். போ. சரிப்பா. சரி, நான் போய் எம்டியை சரி, பார்த்துறேன். சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்ன குமார் இது? உங்க தம்பி ஒய்ஃப் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? என்ன குடும்பம் உங்க குடும்பம்? நீங்க சொன்னதா சொல்லிதான் 15 நாள் டைம் கொடுத்தாங்க. இப்ப அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? சார், ஈரோடு போன 2 நாள் இங்க என்ன பிரச்சனை நடந்தது எனக்கு தெரியாது. என்ன நடந்திருந்தா என்ன இப்போ? இப்படியா நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ள சீல் வைக்கிறது? மக்களுக்காக செய்யறேன்னு எல்லாத்தையும் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். இவங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? தெரு முனையில சிலை வைக்க போறாங்களா? சார், இப்படி செஞ்சது அநியாயம் சார். தெரியுது இல்ல? அதை நினைச்சுதான் நான் கொதிச்சு போயிருக்கேன். என் கம்பெனிக்கு சீல் வச்சா என் பிசினஸ் கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடாது? அந்த தாசில்தார் சீல் வச்சதுனால இப்படி அவமானப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கேன் நானு. சார், இப்ப என்ன சார் செய்யறது? இந்த நஷ்டத்தை ஈடு கட்டணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்க போறேன். எப்படி சார்? அட்டை கம்பெனில ஒர்க் பண்ற அத்தனை ஒர்க்கர்ஸையும் நான் வேலையை விட்டு எடுக்க போறேன். சார், நம்ம ஒர்க்கர்ஸை வேலையை விட்டு தூக்குறது எந்த விதத்துல நியாயம் சார்? உங்க நியாயம் தர்மத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னால எந்த நஷ்டஈடும் தர முடியாது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தை நான் தான் சரி பண்ணிக்கணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. சார், ஒர்க்கர்ஸ்லாம் பாவம் சார். வேலையை விட்டு தூக்குனா அவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது சார். அதுக்காக தான் டெர்மினேஷன் கொடுக்க போறேன். அட்டை கம்பெனிக்கு சீல் வைக்கிறத உங்களால தடுக்க முடியல. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், வர சொல்லுங்க. போங்க. உங்களை எம்டி கூப்பிடுறாரு. சரி சார். வாங்க வாங்க. வணக்கம் சார். அட்டை கம்பெனிக்கு திடீர்னு அந்த சத்யா சீல் வச்சுட்டாங்க. இப்ப இருக்கிற நிதி நிலைமையில என்னால அதை சமாளிக்க முடியல. அதனால உங்க எல்லாரையும் வேலையை விட்டு நீக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்கேன். ஆர்டர் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. ஐயா, என்னங்க அது? திடீர்னு எங்களுக்கு டெர்மினேஷன் கொடுத்துட்டீங்கன்னா எங்க எதிர்காலமே இல்லாம போயிடும் ஐயா. எனக்கு பிசினஸே இல்லாம போயிடுச்சப்பா. இதனால எனக்கு எத்தனை கோடி ரூபாய் நஷ்டம் தெரியுமா? அந்த நஷ்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் உங்களை எல்லாம் வேலையை விட்டு எடுக்க வேண்டியதாச்சு. ஐயா, நாங்க என்ன கோடி கோடியா சம்பாதிக்கிற ஆளா? 7,000க்கும் 8,000க்கும் சம்பாதிக்கிற கூலிக்காரங்க. எங்களை வேலை விட்டு தூக்கியா உங்க நிதி நிலைமையை சமாளிக்க போறீங்க? எனக்கு வேற வழி இல்லப்பா. சப்போஸ் உங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டா அதை கேட்க வேண்டிய ஆளும் நான் இல்ல. நேரா போய் அந்த தாசில்தார் சத்யா கிட்ட கேளுங்க. போங்க போங்கப்பா. அப்படி சொல்லிட்டாரு. என்ன பண்ண போறோம்? சார், எதுக்கு எங்க எல்லார் வாழ்க்கையும் சத்யா மேடம் நாசமாக்குறாங்க? இந்த வேலையை நம்பிதான் என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன். பத்திரிக்கை எல்லாம் கூட அடிச்சாச்சு. திடீர்னு இப்படி வேலை போச்சுன்னா எப்படி சார் கல்யாணத்தை நடத்துறது?
சத்யா மேடம் நினைச்சு பார்க்கணும் சார். இதே அட்டை கம்பெனியில தானே உங்க வீட்டு பத்திரம் வந்து சேர்ந்துச்சு. என் உயிரை பணைய வச்சு நானும் என் பென்னி சகலையும் தான் கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த நன்றிக்காகவாது சத்யா மேடம் நினைச்சு பார்க்கலாம்ல சார். மாதவா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. நானும் இப்பதான் ஈரோட்ல இருந்து வரேன். என் தங்கச்சி லவ் பண்ணா சார். ஆனா அந்த பையன் வீட்டுல கடுமையான எதிர்ப்பு. எங்க அப்பா குளத்து வேலை தான் பாக்குறாரு. மாச சம்பளம் என்னை விட ரொம்ப கம்மியா தான் வாங்குறாரு. நான் இந்த ஃபேக்டரியில வேலை பாக்குறேன்னு சொல்லி தான் மாப்பிள்ளை வீட்டுல சம்மதம் வாங்கியிருக்கேன் சார். இப்ப இந்த வேலை போனா எப்படி சார் கல்யாணம் நடக்கும்? வேலை இல்லாம எப்படி சார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கல்யாணம் நின்னா செத்து தான் போகணும். தாசில்தார் மேடத்தை எங்க குடும்ப சாவி அவங்க சாதன லிஸ்ட்ல சேர்த்துக்க சொல்லுங்க சார். ஒரு லெவலுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது மாமா. குமார் மாமா சொன்னாருங்கிறதுக்காக ஒரு வாரம் டைமை 15 நாளா மாத்தி கொடுத்தேன். நாம அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அதை அவங்க தான் மாமா பயன்படுத்தி ஆகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லப்பா, இது வரைக்கும் வெறும் 2 ஷிஃப்ட் ஓட்டினவங்க நேத்துல இருந்து 3 ஷிஃப்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 24 ஹவர்ஸும் கழிவு நீரை விட்டுக்கிட்டே இருக்கிறதால விவசாய நிலம், நிலத்தடி நீர் எல்லாமே பாதிச்சுக்கிட்டு இருக்கு. மாமா, குழந்தைங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போகுது. நிறைய குழந்தைங்களுக்கு வாந்தி, பேதி, காய்ச்சல்னு ஏகப்பட்ட சிக்கல். அன்னைக்கு ஒரு குழந்தைய சீரியஸான கண்டிஷன்ல தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நீ செஞ்சது 100க்கு 100 சரிதாம்மா. மாமா, நாங்க டைம் கொடுத்ததே குமார் மாமா சொன்ன வார்த்தைக்காக தான். நிச்சயமா 15 நாள்ல சுத்திகரிப்பு பிளான்ட் போட்டுருவாங்கன்னு குமார் மாமா வாக்கு கொடுத்ததுனாலதான் நான் டைமே கொடுத்தேன். அவங்க பிளான்ட் போடுறதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. ஆனா மேலும் மேலும் கழிவு நீரை வெளியேற்றிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் ஃபேக்டரியை உடனே சீல் வச்சிட்டேன். அது மட்டுமாப்பா, சத்யாக்கு எவ்வளவு மிரட்டல். வேற யாராவது இருந்திருந்தா நிச்சயம் பயந்துருப்பாங்க. சத்யாவா இருக்கிறதுனால பயப்படாம போராடுறா. எல்லாமே அந்த லிங்கத்தோட வேலைதான் மாமா. அந்த கம்பெனி எம்டியோட சேர்ந்துக்கிட்டு அவனும் இந்த ஆட்டம் போடுறான். எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு சத்யா. உன் டேபிள் டிராயர்ல பொம்மை டம்மி பாம் செட் பண்ண மாதிரி, அவங்க போன்ல மிரட்டின மாதிரி ஆக்சிடென்ட் ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆகுறது? எதுக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணி முடிவெடு. இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா மக்களுக்கு சேவை செய்யவே முடியாது. எது முக்கியம்னு பார்த்தா மக்களோட வாழ்க்கை, அவங்க விவசாயம், ஆரோக்கியம் தான் முக்கியம். சரியா சொன்ன சத்யா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீயும் பிரகாஷும் இதே மாதிரி தீமையெல்லாம் எதிர்த்து போராடி உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். அதான் என் ஆசை. ஏய் மோனிகுட்டி, வந்துட்டியா? வா வா, உள்ள வா. டேய், ஈரோடு தானே போயிருந்த? இப்ப குழந்தையோட வர? அது ஈரோடுல திரும்பி வரப்போ காயத்ரியும் வினோதனையும் லிங்க வீட்டுல மோனியை விட்டுட்டு இங்க ஊருக்கு போயிட்டாங்களாம். நான் அந்த விஷயம் கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கு போய் வாக்குவாதம் பண்ணி மோனியை கூப்பிட்டு வரேன். டேய், என்னடா அது கையில கட்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, இடிச்சுக்கிட்டேன்ப்பா. டேய் குமார், உங்க எம்டி என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? போனா போதுன்னு அவருக்கு 15 நாள் டைம் கொடுத்தோம். அவர் என்னடான்னா பிளான்ட் நிறுத்தாம 3 ஷிஃப்ட் போட்டு கம்பெனியை ஓட்டிட்டு இருக்காரு. மாமா, நீங்க சொல்லி தானே 15 நாள் டைம் கொடுத்தோம். அப்படி பண்றாருன்னா என்ன மாமா அர்த்தம்? அதுக்காக கொடுத்த நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ள ஃபேக்டரிக்கு சீல் வைப்பியா? டேய், என்னடா பேசுற? அங்க விவசாயிங்க விவசாயம். எப்ப பார்த்தாலும் விவசாய நிலம்னு பேசிக்கிட்டு, அப்போ ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்களா கேட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்லையா? டேய், உண்மை என்னன்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசுற? என்னப்பா உண்மை? அங்க வேலை பார்த்த எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. அத்தனை பேரும் குடும்பத்தோட தெருவில் நிக்கிறாங்க. அவங்க குடும்பம் நாசமா போன பரவாயில்லையா? மாமா, நீங்க பேசுறது நியாயமே இல்ல. என்ன நியாயம் இல்ல? நீ செஞ்சதுதான் சரின்னு வச்சுக்கிட்டாலும் நான் சொன்னதுக்காக 15 நாள் டைம் கொடுத்தால. இப்ப அந்த டைம் முடியறதுக்குள்ள ஃபேக்டரிக்கு சீல் வச்சிருக்கே, அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை? டேய், உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்ததா சத்யா 15 நாள் டைம் கொடுத்தா. ஆனா அவங்க சத்யா வெபில மிரட்டினாங்க தெரியுமா? பட்ட பகல்ல அவ ஆபீஸ்க்குள்ள புகுந்து சத்யாவோட டேபிள் டிராயர்ல டம்மி பாம்பை செட் பண்ணி வச்சாங்க. லாரியை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுவோன்னு மிரட்டி இருக்காங்க. உன் எம்டி லிங்கத்தோட சேர்ந்து போட்ட ஆட்டம் இது. இதெல்லாம் நியாயம்னு சொல்றியா? எம்டியும் லிங்கத்தையும் பழி வாங்குறதுக்காக தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது எந்த விதத்துல என்னப்பா பேசுறான் இவன்? நானும் நியாயத்தை தாண்டா பேசுறேன். நம்ம வீட்டு பத்திரத்தை அந்த லிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்சு போராடினான் இந்த மாதவன். அதான் அந்த பெண்ணியோட சகல. அவனுக்கு இப்ப வேலை போச்சு. பாவண்டா, ஏழை பையன். அவன் தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. வேலை போனதால அந்த பொண்ணு கல்யாணமும் நின்னு போச்சு. எங்க குடும்பம் மானவே போச்சு, நான் செத்து போறேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? மாமா, ஃபேக்டரியை மூடினதுனால உங்க வர்க்கர்ஸ் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஃபேக்டரி ரன் ஆச்சுன்னா
பல குடும்பங்களும் விவசாய நிலமும் தான் பாதிக்கப்படுது. அத பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்ல. உங்களுக்கு உங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க தான் முக்கியம். அப்ப மக்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்களா? அவங்க கழிவு நீரை வெளியே விடுறதுனால எத்தனை குழந்தைங்க உடம்புக்கு முடியாம ஆயிடுறாங்க தெரியுமா? இப்ப அதெல்லாம் நியாயம்னு சொல்ல வரீங்களா? எனக்கு ஏன் கூட வேலை பார்க்குற தொழிலாளிங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீ அதை நாசமாக்கிட்ட. 15 நாள் டைம் கொடுத்தால, அதுக்குள்ள எதுக்கு ஃபேக்டரிக்கு சீல் வச்ச? நீங்க நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நியாயம் நியாயம். என்னப்பா சொல்லிட்டு போறான்? விவசாயிங்க சீரழிஞ்சா பரவாயில்லன்னு சொல்றானா? இல்ல அவன் எம்டி சத்யாவை மிரட்டினது தப்பு இல்லைன்னு சொல்றானா? ஏன்பா அப்படி பேசுறான்? அதான எனக்கும் புரியல. எப்போ நியாயம் தர்மம்னு பேசுறவன் இவன் செஞ்சதை தப்புன்னு சொல்லிட்டு போறான். இங்கதான் நிறுத்துங்க. அண்ணா எவ்வளவுண்ணா? 70 ரூபா சார். சகல தொழிலதிபர் ஆக போறோம், பேரம் பேசக்கூடாது நீ தான் சொல்லியிருக்க. பேரம் தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் சகல. அதுக்காக எவ்வளவு கூட கேட்க கூடாதா? கேட்க கூடாது சகல. நம்ம 70 ரூபா பேசணும். இப்போ இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம். 100 ரூபாய் கொடுப்போம். இந்தாங்க வச்சுக்கோங்க. என்ஜாய். நன்றி சார். சார் இந்த அட்டைப்பெட்டி சார். சகல கொடுத்துருங்க. அட பாவி, தொழிலதிபர் ஆன உடனே வேலையை காட்டுறானுல. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ அதான் உங்க சாகாஷ நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?